வாஸ்துபடி எந்தெந்த அறையில் என்னென்ன விஷயங்கள் இருக்க வேண்டும் ஒரு வீட்டிலே. நான் பெரும்பாலும் பேசக்கூடிய விஷயங்கள் வீடு தான். ஏன்னா ஃபேக்ட்ரி கட்டுறவங்க வந்து ஒரு வாஸ்து கன்சல்ட்டை போட்டு தான் பண்ணுவாங்க. வீடு கட்டுறவங்களுக்கு தான் இது போன்ற ஃபேஸ்புக், இன்டர்நெட், ட்விட்டர் போன்ற விஷயங்கள் தேவைப்படுது. முதல் விஷயம் எல்லாரும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். வீட்டுக்கு உள்ளேயோ வெளியிலையோ, வடகிழக்கு பகுதியிலேயோ தென்மேற்கு பகுதியிலையோ உள்ளேயும் வெளியிலையும் பூஜை அறை வரக்கூடாது. ஈசன் என்ற ஒரு விஷயம் ஈசானியத்துக்கு உரிய பகுதியில் தான் இருக்கணும்னு நிறைய தவறான கற்பிதங்கள், புரிதல்கள், இது மிகப்பெரிய தவறு. வீடே கோவில், இது என்ன தனியாக ஒரு கோவில்? அப்போ அந்த கோவில்ன்ற ஒரு விஷயமா இல்லாமல் பூஜை ரூம் எந்த அளவுக்கு சிறியதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு வீடு விளங்கும். வடகிழக்கில் வரக்கூடாது, அதே போல் தென்மேற்குலையும் பூஜை ரூம் வரக்கூடாது. இது கொங்கு மண்டலம் ஃபுல்லாக தென்மேற்கு தான். பழனி மூலைன்னு சொல்லிட்டு அந்த மூலையை வந்து சாமிக்காகவே ஒதுக்கியிருக்காங்க. அந்த வீடுகள் எல்லாமே பிரச்சனையை சந்திக்கின்றன, மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கின்றன. தென்கிழக்கு தான் வந்து சமையலுக்கு சிறந்த இடம், அல்லது வடமேற்கு செகண்ட் ஆப்ஷன். என்னை பொறுத்தவரைக்கும் தென்கிழக்கு தான் பெஸ்ட் ஆப்ஷன். பிரம்மஸ்தானத்தில் பூஜை ரூமும் படிக்கட்டும் வரக்கூடாது. படிப்பதற்கான அறை வடகிழக்கு பகுதியில் இருக்க வேண்டும். கணவன் மனைவி, இது குடும்ப தலைவர் தலைவி தூங்க வேண்டிய அறை வந்து தென்மேற்கு பகுதியில் இருக்க வேண்டும். உறவினர்கள் வருகின்றார்கள், கெஸ்ட் ரூம் அப்படின்னா அது வடமேற்காகவும், ரெண்டாவது பெட்ரூம் கீழே போட்டோம்னா தெற்கு நடுப்பகுதியில் போடுறது சால சிறந்தது. வெளியில் டாய்லெட் பாத்ரூம் போடுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. வீட்டுக்குள்ளே டாய்லெட் பாத்ரூம்ன்றது மேற்கு நடுப்பகுதின்றது சால சிறந்தது. தெற்கு பகுதியில் டாய்லெட் அமைப்பது மிகப்பெரிய தவறு. தென்மேற்கு பகுதியில் வந்து ஓவர் ஹெட் டேங்கும், வடகிழக்கு பகுதியில் போரும் அமைத்துக்கொள்வது சால சிறந்தது. இப்போ ஒரு வீட்டில் வாஸ்துன்ற ஒரு விஷயம் நீங்கள் ஜென்ரலாக பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் அடிப்படை விதிமுறைகள். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சதுரம் செவ்வகமாக இருக்கணும், தென்மேற்கு உயரம், வடகிழக்கு பள்ளம், கிழக்கு வடக்கு, நிறைய காலியிடம் விட்டு படிக்கட்டு சரியாக அமைத்து நல்ல தெருக்கூத்தில் வீடு கட்டும் பட்சத்தில் உச்ச வாசலுடன் பிரம்மாண்டமான வெற்றிகளை நீங்கள் ஈட்டுவீர்கள். ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். மன நிம்மதி என்ற ஒரு விஷயத்தோட அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அது புரிந்து கொள்ளும்போது மன நிறைவுன்றது ஏற்பட்டு, யாருக்கும் ஏற்படாத மனநிறைவு உங்களுக்கு ஏற்பட்டு, வாழும் காலம் எல்லாம் அடுத்தவருக்கு உதவுவதற்கே, இயன்றதை கொடுப்போம் இல்லாததற்கே என்ற கொள்கையை புரிந்து சைவ உணவுக்கு மாறி வள்ளலாரை பின்தொடர ஆரம்பிப்பீர்கள். இது நான் அனுபவபூர்வமாக உணர்ந்த விஷயம் வாஸ்துவிலே. நீங்களும் வந்து நான் சொன்ன முறைப்படி வீடு கட்டி பாருங்கள். ஆண்டாள் வாஸ்துவின் துணையுடன் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.